முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். விடுப்பெடுக்காமல் பணிக்கு வருமாறு போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பணப்பலன்களை விரைந்து வழங்க வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய ஒப்பந்த ஊதிய பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் நிறைவில் குறைந்தபட்சமாக பொங்கலுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற தொழிலாளர் குறித்த தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தால்தான் பொங்கலுக்கு முன்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னார்கள். அரசு தரப்பில் அரசுடன் ஆலோசித்து உரிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து அந்த போராட்டத்தை அவர்கள் கைவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் உடனடியாக பொங்கலுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு பணப்பலன்களை விரைந்து வழங்குவதற்கான உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று சொன்னது ஏற்கப்படாத நிலையில் வரும் 9ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் மிக முக்கிய தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய CITU, AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்டவை இணைந்து அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று காலை போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கலுக்கு முன்பாக எந்த விருப்பம் இல்லாமல் பணிக்கு வர வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையிலும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பினை 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.